நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவசரமாக இந்தியாவிடம் ஓடி வந்து உதவி கேட்டிருக்காங்க ரஷ்யா. அப்படி என்னாச்சு? இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ரஷ்யா உதவி செய்வாங்களா? இந்தியாவுக்கு இதனால என்ன லாபம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கண்ணுல மண்ணை தூவி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்தியா செஞ்சிருக்காங்க. அடி தூள் கிளப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சம்பவம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா போருக்கு நடுவே போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு இப்ப இரண்டு நாடுகள் மாறி மாறி இந்தியாவுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைக்கு மத்தியில ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வருவாய் மார்ச் மாதத்துல கடுமையாக சரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த நாட்டுடைய நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் உடனடியாக இதை சரி செய்யணும் அப்படிங்கறதுக்காக ரஷ்யா இந்தியாவுடனான எரிபொருள் வர்த்தகத்தை அதிகரிக்கும் முயற்சியில தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ரஷ்யாவுடைய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பார்த்தோம்னா 2025 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2026 மார்ச் மாதத்துல ரஷ்யாவுடைய வருவாய் கிட்டத்தட்ட 43% குறைஞ்சு 617 பில்லியன் ரூபில், அதாவது சுமார் $7.7 பில்லியன் மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னும் இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில இந்தியா உள்பட பல நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினாங்க. இதனால ரஷ்யாவுடைய எரிபொருள் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையாக பாதித்தது. ரஷ்யாவுடைய மொத்த அரசு வருவாயில எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் பங்கு சுமார் 25% ஆகும். இந்த துறையுடைய வருவாய் குறைவு அரசுடைய நிதிநிலையை நேரடியாக பாதிக்கும் விஷயமாக இருக்கும் காரணத்தினால இந்த பிரிவுல ஏற்றுமதி வர்த்தகம் பாதித்தால் இது உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே வேளையில 2025 ஆண்டுல அதிகப்படியான ராணுவ செலவுகளின் காரணமாக ரஷ்யாவுடைய பட்ஜெட் பற்றாக்குறை 5.6 டிரில்லியன் ரூபில், அதே போல ஜிடிபியின் 2.6% உயர்ந்திருக்கு அப்படின்னும் ரஷ்யாவுடைய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று வரும் மோதல்கள், குறிப்பாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடைகள் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையை பாதிச்சிருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்ட குழப்பம் பல நாடுகளுக்கு சவாலாக மாறியிருக்கு. இதனால மாற்று விநியோகஸ்தர்களை நாடு முயற்சிகள் அதிகரிச்சிருக்கு. இதை ரஷ்யா தற்போது வாய்ப்பாக பயன்படுத்த முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த உலகளாவிய குழப்பத்தின் மத்தியில ரஷ்யா இந்தியாவுக்கு அதிக அளவுல கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு LNG இருக்குல்ல, அதை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய துணை பிரதமர் டெனிஸ் மான்ட்ரோவ் அவர்கள் தன்னுடைய இந்திய பயணத்தின் போது பல முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறாரு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், வெளியுறவு விவகார அமைச்சர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகியோரை சந்திச்சு இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை விவாதிச்சாரு. இந்த அனைத்து சந்திப்புகள்ல இந்தியா ரஷ்யா மத்தியிலான எரிசக்தி ஒத்துழைப்பு முக்கிய அம்சமாக இருந்தது. ரஷ்ய நிறுவனங்கள் இந்திய சந்தைக்கு தொடர்ந்து அதிக அளவுல எண்ணெய் மற்றும் LNG வழங்கும் திறன் இருப்பதாக மாஸ்கோ உறுதியளிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை இந்தியாவுடைய எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. குறிப்பாக மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை சமாளிக்கிறதுக்காக ரஷ்யாவுடைய இந்த திட்டம் நமக்கு உதவக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலம் இந்தியாவுடைய எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் முயற்சிக்கும் வலு சேர்க்கும். இதன் மூலம் இனி வரும் காலகட்டத்தில் இந்திய ரஷ்ய மத்தியிலான வர்த்தகம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யாவுடைய எண்ணெய் வருவாய் குறைவு அதன் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்தியா கூட எரிசக்தி ஒத்துழைப்பை அதிகரிப்பது அதன் முக்கிய வர்த்தக உத்தியாக மாறி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில இன்னொரு பக்கம் இந்தியா கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில பதிலுக்கு ஈரானும் அமெரிக்காவுடைய வளைகுடா நாடுகள்ல இருக்கும் தளங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. அதுக்கப்புறமா ஈரான் கையில் எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்முஸ் நீரிணையை நாங்க மூடுறோம், இது வழியா வந்தா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த சூழல்ல தான் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க புதிய ரூட்டை பிடித்து இந்தியா உள்பட 4 கப்பல்கள் நைஸாக கடந்து வந்ததாக செய்திகள் வெளியாயிருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஏறியது மட்டுமில்லாம தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானுடைய கடும் கெடுபிடிகளை தாண்டி அவ்வப்போது சில கப்பல்கள் கடந்து வருவதை பார்க்க முடியுது. அந்த வகையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க புதிய ரூட்டை பிடித்து இந்தியா உள்பட 4 கப்பல்கள் நைஸாக கடந்து வந்ததாக தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மார்ஷல் தீவுகள் கொடியுடன் வந்த ஹாஃப் ரூட் மற்றும் டால்கட் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பல்கள் மற்றும் பனாமா கொடியுடன் இயங்கும் சோகர் LNG கப்பல்கள் ஆகியவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுடைய ராஸ் அல் கைமா நகரத்துக்கு அருகில் இருக்கும் ஓமன் நாட்டுடைய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அவை முசந்தம் தீபகற்பம் அருகில் சென்ற போது தங்களுடைய இருப்பிடத்தை தெரிவிக்கும் சிக்னல் அனுப்பும் டிரான்ஸ்பாண்டர்களை அணைச்சிருக்காங்க. ஏப்ரல் 3 இந்த
கப்பல்கள் மஸ்கட் கடற்கரையிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்டிருக்கு. கடல் போக்குவரத்து ஆய்வு நிறுவனம் டேங்கர் டிராக்கர்ஸ் தரவுகளின்படி டால்கட் கப்பல்ல சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் ஹாப்ரூட் கப்பல்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுடைய கச்சா எண்ணெய் தலா சுமார் 20 லட்சம் பேரல்கள் ஏற்றப்பட்டிருந்தது. சோகர் கப்பல் மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுடைய அல் ஹம்ரியா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. ஆனால் அது ஏதேனும் சரக்குகளை ஏற்றி சென்றதா அப்படிங்கிற தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கப்பல்களுக்கு பின்னால் இந்திய கொடியுடன் பயணித்த ஒரு சரக்கு கப்பலும் சென்றது. அதன் சிக்னல்களின் அடிப்படையில் அது MSV கியூபா MNV 2183 அப்படின்னு அடையாளம் காணப்பட்டது. இந்த கப்பல் மார்ச் 31 அன்னைக்கு துபாயிலிருந்து புறப்பட்டது. ஓமன் நாட்டுடைய டிப்பா துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கடல்ல தன்னுடைய கடைசி இருப்பிடத்தை காட்டியிருக்கு. அந்த கப்பல்ல சரக்கு ஏற்றப்பட்டிருந்ததா அல்லது அது எங்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. இந்த 4 கப்பல்களும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க சர்வதேச கடல் பரப்பை பயன்படுத்தாமல் ஓமன் நாட்டுடைய பிராந்தியத்துக்கு உட்பட்ட கடலை ஒட்டி பயணித்து கடந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தை கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னா மிக இல்லை. இந்தியாவில் கச்சா எண்ணெய்க்கு ரஷ்யா தொடர்ந்து சப்ளை செஞ்சுட்டு வர்றதுனால எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கு. ஆனால் LPG இறக்குமதி மார்ச் 2026 மாதத்துல கடுமையாக சரிஞ்சிருக்கு. இதன் தாக்கம் நுகர்வோர் மட்டத்தில் எதிரொலிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஈரான் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வரும் காரணத்தினால வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர்களுடைய விநியோகம் தடைப்படவில்லை. ஆனாலும் இந்தியாவுக்கான LPG சப்ளைல பெருமளவு சரிந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் கூடுதல் அளவுல இந்தியாவுக்கு LPG வழங்கியிருந்தாலும் மொத்த இறக்குமதி 40% மேல் குறைஞ்சிருக்கு. இது உள்நாட்டு விநியோகத்தில் பெரும் பற்றாக்குறையை உருவாக்கியிருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக இருப்பது மத்திய கிழக்கு போரால ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுதான். உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் LPGல சுமார் 1/3 பங்கு ஹார்முஸ் பாதையில சென்று வருது. இந்த வழித்தடத்தில் ஏற்பட்ட தடைகள் முடக்கங்கள் காரணமாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக மார்ச் மாதத்துல இந்தியா பெற்ற மொத்த LPG இறக்குமதி சுமார் 1.2 மில்லியன் டன்னாக மட்டும்தான் இருந்துச்சு. இது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களை ஒப்பிடும்போது சுமார் 40% மேல் குறைவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்தியாவுக்கு LPG சப்ளையர்கள் அப்படின்னா அது UAE, கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தான். இவை அனைத்தும் ஹார்முஸ் வழித்தடத்தை நம்பியிருக்கும் காரணத்தினால சப்ளை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக UAE இருந்து வரும் சப்ளை மிகவும் குறைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய LPG சப்ளை குறைபாட்டை சமாளிக்க அமெரிக்கா மற்றும் ஈரான் ஓரளவுக்கு உதவி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். மார்ச் மாதத்தில் அமெரிக்கா 4.2 லட்சம் டன் LPG வழங்கி இந்தியாவுடைய மிகப்பெரிய சப்ளையராக மாறி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது முந்தைய மாதங்களை விட கணிசமான உயர்வாகும். இதேபோல கடந்த 7 வருஷங்களாக நிறுத்தப்பட்டிருந்த ஈரானுடைய LPG ஏற்றுமதி மீண்டும் தொடங்கி 43,000 டன் அளவில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு கூடுதலாக அர்ஜென்டினா மற்றும் மலேசியாவில் இருந்தும் சிறிய அளவில் LPG சப்ளை கிடைச்சிருக்கு. இந்தியாவின் LPG தேவை சுமார் 60% இறக்குமதியை தான் சார்ந்திருக்கு. இதனால இறக்குமதி குறைந்ததும் உடனடியாக பற்றாக்குறை உருவாகியிருக்கு. இதை சமாளிக்க மத்திய அரசு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு பெட்ரோகெமிக்கல் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் சில மூலப்பொருட்களை LPG தயாரிப்புக்கு மாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் போருக்கு நடுவில் இந்தியாவுக்கு போட்டி போட்டு உதவுறாங்க அமெரிக்காவும் ஈரானும். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவுடைய ரியாத் நகரில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் நாம் நினைச்சதை விட பல மடங்கு மோசமானது அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாயிருக்கு. ஆரம்பத்தில் இது ஒரு சிறிய தீ விபத்தாக குறைத்து மதிப்பிடப்பட்ட இந்த தாக்குதல் பற்றிய தகவல்கள் இப்போது முற்றிலும் வேறுபட்ட உண்மையை வெளிப்படுத்தியிருக்கு. அதாவது இது வெறும் தாக்குதல் அல்ல, ஒரு அறுவை சிகிச்சை போன்ற துல்லியம், சர்ஜிக்கல் பிரிசிஷன் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் வியந்து சொல்லியிருக்காங்க. தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட தீ சாதாரணமானதல்ல. சில நிமிடங்கள் அல்ல, பல மணி நேரம் அந்த வளாகம் தீ பிளம்பாக காட்சியளித்தது. மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அந்த 3 தளங்கள்ல அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான CIA இருக்காங்க இல்லையா, அந்த நிலையமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய மிக ரகசியமான தரவுகள் மற்றும் உளவு தகவல்கள் சேமிக்கப்படும் இந்த இடம் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தூதரகத்துடைய சில பகுதிகள் மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தாக்குதல் பகல் நேரத்தில் நடந்திருந்தா அங்கு பணியாற்றும் நூற்றுக்கணக்கான ஊழியர்களுடைய உயிர் பறிபோயிருக்கும். நள்ளிரவு அப்படிங்கிறதுனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அமெரிக்காவுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.